ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களோட ஏபி. இந்த ஏலியன்ஸு, அப்புறம் இந்த யூனிவர்ஸ், அந்த ஸ்பேஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நம்ம படத்தில் பார்க்கும்போது நமக்கு ஒரு டவுட் வரும். இந்த ஏலியன்ஸ்க்கு எல்லாருக்குமே அமெரிக்கா மட்டும் தான் கண்ணுக்கு தெரியுமா? எல்லா ஸ்பேஸ் ஷிப்புமே அமெரிக்காவில் தான் இறங்குமா? அங்கே தான் அவங்களோட லேண்ட் ஏதாச்சும் இருக்கா சொந்தமாக? எல்லா ஸ்பேஸ் கிராஃப்டும் எல்லா ஏலியன்ஸும் அமெரிக்காவில் மட்டும் இறங்குறாங்களே அப்படின்றது ஒரு கேளிக்கையான ஒரு விஷயங்கள் இருந்துகிட்டு இருக்கும். பட் இது எல்லாமே சினிமாவில் அப்படின்றது ஓகே டன் அப்படின்றது நினச்சிக்கலாம். பட் ரியாலிட்டி அப்படின்றது பார்க்கும்போது அமெரிக்கா மட்டும்தான் இந்த புது புது பிளானட்ஸை கண்டுபிடிக்கிறது, புதுசான ஏலியன்ஸ் விஷயங்களை கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லைங்க. நம்ம ஊர் ISRO இருக்கு இல்லையா, இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், அவங்களும் கண்டுபிடிப்பாங்க அப்படின்றது தான் இன்றைக்கி ஒரு நிதர்சனமான ஒரு உண்மையாக மாறி இருக்கு. என்னடா சொல்கிறேன் அப்படின்னா, அப்போ நாசா கண்டுபிடிச்ச மாதிரி ISRO நம்மளுமே கண்டுபிடிச்சிருக்கோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க. இந்தியாவுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு விஷயமா ISRO நிறைய விஷயங்களை பண்ணியிருக்கு. பட் இந்த வாட்டி ஒரு புது பிளானட்டையே கண்டுபிடிச்சிருக்கு. இப்போ எப்படி நாசா இந்த ஒரு பிளானட் நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோன்னு எப்படி காலரை தூக்கி பெருமையாக சொல்கிறாங்களோ, ஸோ அதே போல் ISROவுமே இந்தியாவுக்கு காலரை தூக்கிட்டு சொல்கிற மாதிரி நாங்களும் ஒரு புது பிளானட்டை கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு பிளானட்டை பற்றியான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பல இன்ஃபர்மேஷன்ஸை இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலில் ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு ஸ்பேஸ் விஷயத்தை பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ISRO கண்டுபிடிக்கப்பட்ட இந்த பிளானட்டை நம்ம எர்த்தோட கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ எர்த்தோட கம்பேர் பண்ணும்போது இந்த பிளானட் எந்த அளவுக்கு பிரம்மாண்டம், அங்கே என்னென்னலாம் இருக்குது அப்படின்றது பல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இன்ஃபர்மேஷனை தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் தான் உங்களோட ஏபி அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போதான் பூமியில் நடக்கிற பல விஷயங்களை தாண்டியும் ஸ்பேஸில் இருக்கிற பல விஷயங்களை நீங்களும் இந்த சேனல் மூலியமாக தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு உங்களோட சப்போர்ட்டை சப்ஸ்கிரைப்ன்ற ஒரு விஷயத்தில் காமிச்சிக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் விஷயம் எங்கே இந்த ஆரம்பிக்கலாம் அப்படின்றது பார்த்தோன்னா, முதல்ல நம்ம ஒரு ஸ்பேஸில் இருக்கிற ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னாக்கா, நம்ம படிக்கும் போது எல்லாமே ஸ்பேஸ் அப்படின்றது சொன்னால் ஆப்வியஸ்லி நமக்கு சோலார் சிஸ்டம் அப்படின்ற ஒரு விஷயம் தெரியும் இல்லையா? ஸோ சோலார் சிஸ்டம்குள்ளே இருக்கிற எல்லா பிளானட்ஸுக்குமே பேர் அப்படின்றது இருக்குது. அதாவது மெர்க்குரி, வீனஸ், எர்த்து, மார்ஸ் அப்படின்றது எல்லாத்துக்குமே பேர் அப்படின்றது ஒன்று இருக்கும். அதுவே சோலார் சிஸ்டம்க்கு வெளியே இருக்கிற பிளானட்ஸுக்கு ஜஸ்ட் அந்தந்த பிளானட்ஸ்க்கு ஏதாச்சும் ஒரு கோட் நம்பரை வச்சு தான் எல்லா நாட்டோட ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷனுமே சொல்லுவாங்க. பட் அப்படி எல்லா தனித்தனியாக ஒரு கிரகத்துக்கும் பேர் சொல்கிறத தாண்டி அந்த சோலார் சிஸ்டம்க்கு வெளியில் இருக்கிற எல்லா பிளானட்ஸ்க்கும் பொதுவாக ஒரு பேர் வச்சது தான் எக்ஸோ பிளானட்ஸ் அப்படின்றது சொல்லுவாங்க. ஸோ லிட்ரலி சோலார் சிஸ்டம் உள்ளே இருக்கிற பிளானட்ஸுக்கு எல்லாத்துக்குமே எர்த்து, மார்ஸ், மெர்க்குரின்னு இருக்குது. அதுவே சோலார் சிஸ்டம்க்கு வெளியில் இருக்கிற பிளானட்ஸ்க்கு எக்ஸோ பிளானட்ஸ் அப்படின்றது சிம்பிளாக பொதுவாக சொல்லுவாங்க. ஸோ இந்த ஒரு எக்ஸோ பிளானட்ஸ் தான் இன்னைக்கு நம்ம ISRO கண்டுபிடிச்சிருக்கு அப்படின்றது சொல்லலாம். முதல்ல நம்மளோட இந்தியாவில் இருக்கிற அகமதாபாத்தில் PRL அப்படின்னு சொல்லப்படுற ஒரு லேபரட்டரி இருக்குங்க. அதுக்கு ஃபுல் ஃபார்ம் ஃபிசிக்கல் ரிசர்ச் லேபரட்டரி. அங்கே ஒரு ஸ்டெத்தோஸ்கோப் இருக்குது. ஸோ அந்த ஒரு இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு பிளானட் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. அது எந்த அளவுக்கு அப்படின்றது பார்த்தோன்னா, இந்த சனி கிரகம் இருக்குல்ல, அந்த சனி கிரகத்தை எவ்வளோ பெரிய ஒரு பிளானட்டாக இருக்கும், அதை விட ஒரு சின்ன ஒரு பிளானட் அப்படின்றது சொல்லலாம். இது சிம்பிளாக சனி கிரகத்தோட அந்த சாட்டனோட ஒரு அசிஸ்டன்ட் கிரகம் அப்படின்றது கூட சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிளானட் அப்படின்றது கூட சொல்லுவான். ஸோ இந்த ஒரு பிளானட்டுக்கு அந்த ஒரு PRL என்ன பேர் வச்சுருக்காங்க அப்படின்றத பார்த்தோன்னா TOI 6308A அப்படின்றது இருக்குது. ஸோ நம்ம இந்த ஒரு பேரெல்லாம் ஞாபகம் வச்சுக்க தேவையில்ல. ஸோ சிம்பிளாக நம்ம TOI அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கலாம். TOI பிளானட் அப்படின்றது தெரிஞ்சுக்குங்க. ஸோ இந்த ஒரு பிளானட் இதுதான் முதல் முறை கண்டுபிடிக்கிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லைங்க. இதே போல் எக்ஸோ பிளானட் கிட்டத்தட்ட ஒரு 4-5 எக்ஸோ பிளானட்ஸ் கண்டுபிடிச்சி இருக்காங்க. ஸோ அந்த ஒரு எக்ஸோ பிளானட் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா இதில் ஒன் ஆஃப் த ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸோ பிளானட் அப்படின்றது சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு அப்படின்றது பார்த்தோன்னா, சோலார் சிஸ்டத்தோட நெருக்கத்தில் கிட்டத்தட்ட 160 லைட் இயர்ஸ்க்கு பக்கத்தில் இந்த ஒரு பிளானட் இருக்குது அப்படின்றது சொல்கிறாங்க. இன்னும் நெருக்கம் அப்படின்றத பார்த்தோன்னா நெப்டியூன் இருக்குல்ல, நெப்டியூனுக்கு பக்கத்தில் இந்த அளவுக்கு ஒரு பிளானட் அப்படின்றது ஒன்று இருக்குது அப்படின்றது சொல்லப்படுது. ஸோ இந்த ஒரு TOI பிளானட் எர்த்தை விட அப்படியே கம்பேர் பண்ணால் எவ்வளோ பெருசாக இருக்கும் அப்படின்றது நம்ம முதல்ல பார்க்கணும்.
ஸோ முதல்ல வந்துட்டு இந்த எர்த்தை கம்பேர் பண்ணும்போது இது எந்த அளவுக்கு பெருசுனா கிட்டத்தட்ட 73 மடங்கு இது நம்மளோட பூமியை விடவே பெருசாக இருக்குது அப்படின்றது சொல்கிறாங்க. இதோட ரேடியஸ் அப்படின்றது நம்ம பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 7.4 ரேடியஸ் அளவுக்கு பெருசு அப்படின்றது ஒரு விஷயமும் சொல்கிறாங்க. ஸோ கம்பேர் பண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு. இன்னும் உங்களுக்கு சிம்பிளாக புரியணும் அப்படின்னாக்கா நம்மளோட பூமியில் 365 நாள் வருஷத்துக்கு இருக்கா. ஸோ 1 day 24 hours அப்படின்றது வச்சுங்க நம்ம பூமியில். பட் இந்த ஒரு கிரகத்தில் டிஓஐ கிரகத்தில் என்ன தெரியுமா இருக்குது, நீங்கள் 8 நாள் தான் ஒரு நாள் அப்படின்றது கணக்கு இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக சுற்றக்கூடிய ஒரு கிரகம் தான் இந்த ஒரு டிஓஐ அப்படின்னு சொல்லப்படுற கிரகம். ஸோ இந்த ஒரு பிளானட்டை பொறுத்த வரைக்கும் இன்னும் அடுத்த ஒரு விஷயங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த ஒரு சனி கிரகம்னு இருக்குன்னு வச்சுங்க, அந்த சாட்டர்னுக்குள்ளே நம்மளோட பூமி எத்தனை வந்துட்டு உள்ளே வைக்கலாம் அப்படின்றது பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 764 பூமிகள் எர்த்ஸ் வந்துட்டு அந்த சனி கிரகத்துக்குள்ளே ஃபிட் பண்ணலாம். ஸோ அந்த அளவுக்கு சனி கிரகம் அந்த அளவுக்கு பெருசு. பட் அதை விடவே இந்த ஒரு டிஓஐ பிளானட் எந்த அளவுக்கு வந்துட்டு பெருசு அப்படின்றது பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 270 பூமியை வந்துட்டு இந்த ஒரு டிஓஐ பிளானட்டுக்குள்ளே வந்துட்டு நம்ம செட் பண்ணலாம், இன்சைட் பண்ணலாம். ஸோ அந்த அளவுக்கு பெருசு. ஸோ பூமியை விடவே கிட்டத்தட்ட பல மடங்கு வந்துட்டு பெருசான ஒரு பிளானட்டை தான் நம்ம ஊர் மக்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது எந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான விஷயம் அப்படின்றது பாருங்கள். ஸோ இதை தாண்டி இந்த ஒரு டிஓஐ பிளானட்டில் கிட்டத்தட்ட எதனால் உருவாக்கப்பட்டிருக்குன்ற ஒரு இன்ஃபர்மேஷனுமே இதில் சொல்லியிருக்காங்க. ஐயா 75% ஒரு சாலிட் ராக்னால வந்துட்டு உருவாகி இருக்கு அப்படின்றது சொன்னாங்க. ஸோ கிட்டத்தட்ட 75% அங்கே ஒரு முழுக்க ஒரு சாலிடான ஒரு கற்கள்னால உருவாக்கப்பட்டது தான் இந்த பிளானட் அப்படின்னு சொன்னாங்க. மீதி இருக்க 25% தான் ஒரு மணல் விஷயங்கள் அப்படின்றது இருக்கும் அப்படின்றது சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப கடினமானதும் அதே போல் கிட்டத்தட்ட 270 பூமிகள் உள்ள அந்த பிளானட்டுக்குள்ளே செட் பண்ண முடியும். அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிளானட் தான் நம்மளோட மக்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ அதை தாண்டி இங்கே தண்ணீர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, அது போல் வந்துட்டு அங்கே ஏதாச்சும் ஒரு சிக்னல்ஸ் வந்துட்டு நம்ம கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சோலார் சிஸ்டம்குள்ளே எல்லா பிளானட்ஸுமே ஓரளவுக்கு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். பட் சோலார் சிஸ்டம்க்கு வெளியில் இருக்கிற எக்ஸோ பிளானட்ஸில் நம்ம வந்துட்டு நிறைய வந்துட்டு டீப் டைவ் பண்ண வேண்டிய விஷயங்கள் அதிகமாக இருக்குது. ஸோ அது மாதிரி எக்ஸோ பிளானட்ஸில் வேறு ஏதாச்சும் ஒரு விஷயங்களோ இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு ஏலியன் சிக்னல்ஸோ வேறு ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் நமக்கு தென்பட்டுதுன்னா அதுவுமே வந்துட்டு நம்ம தான் முதல் முறை கண்டுபிடிக்கப்படுற ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே இந்த எக்ஸோ பிளானட்ஸை கண்டுபிடிச்சிட்டாங்க நம்ம இந்தியா. பட் இதனால வந்துட்டு என்ன பயன் இருக்குது இந்தியாவுக்கு அப்படின்றது நீங்கள் கேட்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒரு விஷயத்தை நம்ம உருவாக்குறோம் அப்படின்னாக்கா அந்த பொருள் எப்படி உருவாகுது அப்படின்றது வந்துட்டு நம்ம ஸ்டடி பண்ணுவோம்ல. ஸ்டடி பண்ணதுக்கப்புறம் தான் திரும்பியும் வந்துட்டு அது அடுத்த ஒரு ஜென்ரேஷனுக்கோ இல்லை அடுத்த ஒரு விஷயத்துக்கோ நம்ம வந்துட்டு ரிசர்ச் பண்ணும்போது அது ரொம்ப தேவைப்படுற ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அதே போல தான் இந்த ஒரு பிளானட் அப்படின்ற ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போதைக்கு இது 75% ஃபுல்லாக வந்துட்டு ஒரு சாலிட் ராக்காக இருக்கிற ஒரு விஷயம். ஸோ கண்டிப்பாக இது ஒரு பிறந்த குழந்தை மாதிரி அப்படின்றது வச்சிங்களேன். இது அடுத்தடுத்தது என்னென்ன மாதிரி எவல்யூஷன் இதுக்குள்ளே நடக்குது, இந்த கிரகத்துக்குள்ளே என்ன மாதிரி மாற்றங்கள் நிகழ்குது, ஸோ இந்த ஒரு கிரகம் எப்படி வந்துட்டு எவால்வேஷன் ஆகுது அப்படின்றது அடுத்தடுத்து ரிசர்ச் பண்ணும்போது இதுக்கான அடுத்தடுத்து ஸ்டடீஸ் நம்ம பண்ணும்போது அது வந்துட்டு ஒரு கிரகம் அப்படின்றது ஒரு முழு வளர்ச்சி ஆகும்போது இனிஷியல் ஸ்டேஜ்லேருந்து எப்படி முழு வளர்ச்சி ஆகுது அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு தெரிய வரும். ஸோ அப்படி நமக்கு தெரிய வந்ததுன்னா நம்ம தான் அதில் ஒரு முதன்மையான ஒரு ஆட்களாக மாறுவோம் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். ஸோ இது வந்துட்டு டெஃபினட்டாக நம்ம வந்து பெருமைப்படுற ஒரு விஷயமா இருக்கும். ஏன் அப்படின்னாக்கா இந்த ஒரு அகமதாபாத்தில் இருக்க பிஆர்எல் லேபில் இருக்கிற அந்த டெலிஸ்கோப் இருக்குது இல்லையா, இந்த ஒரு டெலிஸ்கோப் வந்துட்டு ஆசியாவில் எங்கேயுமே இந்த அளவுக்கு ஒரு ஸ்டெடியான ஒரு டெலிஸ்கோப், கிளாரிட்டியான ஒரு டெலிஸ்கோப் இல்லை அப்படின்றது சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டெலிஸ்கோப் மூலியமாக தான் கிட்டத்தட்ட ஒரு எக்ஸோ பிளானட்டில் கிட்டத்தட்ட 4-5 எக்ஸோ பிளானட் வந்துட்டு இந்த ஒரு டெலிஸ்கோப் மூலியமாக தான் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயமும் சொல்கிறாங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்குது எல்லாமே அந்த ஒரு டெலிஸ்கோப் தான். இது வந்து ஆசியாவிலேயே எங்கேயுமே இல்லாத ஒரு டெலிஸ்கோப் நம்ம நாட்டில் இருக்குது. அதுவும் அகமதாபாத்தில் ஐஎஸ்ஆரோட கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமை தான். ஸோ இந்த ஒரு டெலிஸ்கோப் மூலிமா இன்னும் பல விஷயங்களை நம்மளால் வந்துட்டு ஸ்டடி பண்ண முடியும், ரிசர்ச் பண்ண முடியும். இன்னும் பல கிரகங்களை கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்றதுமே சொல்லப்படுது. அதனால் தண்ணீர் கிடைச்சாலுமே நமக்கு ப்ளஸ்ஸு, அதே போல் அங்கேருந்து வேறு ஏதாச்சும் ஒரு சிக்னல்ஸ் வந்தாலுமே அதுவுமே நமக்கு பெருமை அப்படின்றது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க. ஸோ இதுதான்
இந்தியா சைட்லேருந்து ஐஎஸ்ஆர் சைட்லேருந்து கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு டிஓஐ அப்படின்னு சொல்லப்படுற எக்ஸோ பிளானட்டோட இன்ஃபர்மேஷன். ஸோ இது எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்றதையுமே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நம்ம எதோ ஷேர் பண்ணுறோம், அதே போல் வந்துட்டு நாசா இதை கண்டுபிடிச்சிட்டாங்க அதை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்றது எதையும் நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கோம். பட் நம்ம ஊர் நாட்டில் நடக்கிற இந்த ஒரு விஷயத்தை பற்றி யாருமே பேசுகிறது இல்லை. ஸோ நம்ம பேசுவோம், நம்மளோட நாட்டோட பெருமை நம்ம பேசினா தானே மற்றவங்களுக்கு வெளியே தெரியும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஒரு கிரகத்திலேருந்து அடுத்த ஒரு விஷயம் என்ன மாதிரி ஒரு சிம்டம்ஸ்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, என்ன மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேபி ஏலியன்ஸோட சிக்னல்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, நீங்கள் ஏலியன்ஸை நம்புற ஆளாக இருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் படித்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுட்டு அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து நான் பார்க்குறேன். அண்டில் தென் பை பை ஏவி.